என்ன இத புடி ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரேன். போய் போயா. இந்த நாயை தள்ளி விடுதே. வேண்டாம், சண்டைக்கா வந்திருக்க? நான் வருவனா? இவ்வளவுதானா? டேய், என்ன வந்த திரும்பி போற? போட்டினா நியாயம் இருக்குனியா? உன் கம்ப விட என் கம்பு நீளமா இருக்கு, வெட்டிட்டு வந்துடுறேன். நானும் தினசரி பாக்குறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களே? புரிஞ்சுக்கிறதுனாலதான் கேக்குறேன். அதை கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். இப்படி போட்டாதான் உடையும். இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையவே உடையாது. சரியான கூமுட்டை. வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வா. ஏங்க என்னது? உன்ன மாதிரி ஞான சூனியங்களுக்கெல்லாம் இது புரியாதுடா. அது மட்டும் இல்ல, இது ஜப்பான்ல இருந்து வர வச்சது. ஜப்பானா? அப்ப நான் வச்ச கூட நல்ல சவுண்ட் வருமே. எங்க வாசி? அத கொடுங்க. இதெல்லாம் எப்படி வாசிக்கிறது? அண்ணா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன? இந்த சீதையை கல்யாணம் பண்றதுக்கு ராமர் என்னென்ன செஞ்சாரு? அது வந்துடா, நான் சொல்றேன். அட மடையா, இது கூட தெரியாதா? ஜனகர்வில்ல இப்படி உடைச்சு கல்யாணம் பண்ணாரு. இது கூட தெரியாம இருக்க. நான் சொன்ன சரிதானுங்க? எப்படி உடைஞ்சு? என்னங்க உடஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கான், பிடிக்காம எருமாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க? குடிக்க வேண்டியது அவனை இல்லடா, உன்னை. ஏண்டா இந்த ஊருக்குள்ளார என்ன வித்வானாயர் கூடவே மாட்டேங்கிறாங்க. எதுக்குடா அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி நேரத்துல கேட்டேன்? ஏற்கனவே அவன் பானை உடைச்சான், அவனுக்கு முன்னால இந்த கேள்வி கேக்குறியா? ஏடா ராம வில்ல உடைச்சான் என்ன, அவன் லட்சுமண வில்ல உடைச்சான் என்ன? எதுக்குடா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊருக்குள்ளார இருக்கிறீங்க? இனிமேல் இந்த ஊருக்குள்ளார இருக்கக்கூடாது. இப்படியே அயோத்திக்கு ஓடி போயிருக்கோம். போட. ஐயோ, என் செயின் விழுந்துச்சு. ஐயோ, என் செயின் உள்ள விழுந்துச்சு. யாராவது எடுத்தாங்களே. என்ன என்னாச்சு? என் செயின் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள குதிச்சிட்டியே. ஏய், எந்த பக்கம் வந்துச்சு? அந்த பக்கம். இவ்வளவு பெரிய கிணத்துல எந்த பக்கம்னா அந்த பக்கம். எந்த பக்கம் வந்துச்சு? இந்த பக்கம். கரெக்டா சொல்ல போறியா இல்லையா? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இந்த பக்கம் இல்ல, அதாவது அங்கிட்டு. விளையாடுறியா? ஒரு பக்கமா விழுகல, செயின் இதோ இருக்கு. உள்ளே கடை. பாபா, அந்த குண்டு குதிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பொம்பளைன்னா பொசுக்கு இறக்க வந்துருமா அவளிய? ஏப்பா, கிணத்துக்குள்ள பண்ணையார் பொண்ணு செயின் விழுந்தா என்ன, சங்கிலி விழுந்தா என்ன, எது விழுந்தா உனக்கு என்ன? என்ன ஏதும் யோசிக்கிறது இல்லையா? சொன்னது உடனே குதிச்சுறதா? நான் யாருக்கும் கிணத்துல குதிக்கல. குளிக்கும் நினைச்சு கிணத்துல குதிச்சேன். எல்லாம் தெரியும்டா. தண்ணிக்குள்ள மூச்சு விட்டா முட்டை வெளியே வராமலா போயிடும். நீங்க எதையோ நினைச்சு பேசுறீங்க. உங்ககிட்ட யாரோ இல்லாத போலாம் சொல்லி குழப்பிருக்காங்க தெரியுமா? இந்தாங்க துண்டே. கொண்டா. நம்ம அந்த பொண்ணுக்கா கிணத்துல குதிச்சு யாருக்குமே தெரியாது. யார் சொல்லுப்பா? இவனா இருக்குமோ? இவனே தான். நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தான் என்னமோ சொன்னது மாதிரி சந்தேகப்படுறீங்களே. நான் அப்படியேப்பட்ட ஆளு கிடையாது. ஆனா ஒண்ணு, பூங்கோத சொல்லித்தான் பொன்ராஜி கிணத்துல தப்பான்னு குதிச்சான்னு நான் சொல்லவே இல்லை. ஆஹா, உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதா. பாத்தீங்களா? கிணத்துல ஏன்டா குதிச்சேன்னு கேட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் பாலம் கிணத்துல தலை நினைக்கிறீங்களே. நீ சொல்றது கரெக்ட். ஆம்பளையா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் பாழுங்கணத்துல உழுந்துதான் ஆகணும். எதை வச்சு சொல்றீங்க? இப்ப என்ன எடுத்துக்க, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. இப்படி சொல்றீங்க? நீயா? ஏயா, எரும மாடு மாதிரி இடிச்சது இல்லாம பசம்பால வேற கொட்டிட்டியே. பச்சை குழந்தை கீழே விழுந்துச்சுன்னு பரிதாபப்படுவியா? பால் போச்சு மோர் போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கே. ஒரு செம்பு தானே போச்சு. உனக்கு எத்தனை செம்பு வேணும்? காசு விட்டு வாங்கி தரேன். அடத்து. சரி சரி, கோச்சிக்கிறாத. ஆமா, நீயும் பூங்கோதையும் சேர்ந்து பொன்ராச கிணத்துக்குள்ள குதிக்க வச்சீங்களே.
பின்ன என்னையா பாவம் அந்த பொண்ணு பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தது அவர் என்னமோ கண்டுக்காம போயிட்டாரா எங்க ஆளு உங்க ஆளு மாதிரி லோலாய் கிடையாது. லோலாயி கிடையாதா வேணா பாரியா பூங்கோத பின்னால் அவரை லோலோன்னு அலைய வைக்கல என் பேர் வள்ளி இல்ல நான் உன் பின்னாடி லோலோன்னு அலையிறேன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறிய. முதல்ல அவங்க 2 பேர் லிங்க் ஆறதுக்கு ஒரு யோசனை சொல்லியா அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லிங்க் ஆயிடலாம். முதல்ல நம்ம லிங்காவும் யோ, ஒரு யோசனை சொல்லியானா இப்படி செஞ்சா என்ன? எப்படி கதை கொடு. யோ ஏன் காதை கடிக்கிற தெரியாம பல்லு போட்டுச்சுமா. இப்ப விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்க. பொண்டாசனே காப்பாத்துங்க அன்னைக்கு கிணத்தடியில உங்களை கலாட்டா பண்ணது பெரியவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரு பூங்கோதைய போட்டு செமத்தியா அடிச்சிட்டாரு. அப்புறம் அதனால பூங்கோதை கோச்சிட்டு அதே கிணத்துல விழுந்து சாவரேன்னு போகுது. எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும்னே. பூங்கோத என்ன சொல்லுவேன் ஏது சொல்லுவேன் கையும் ஓடல கால் ஓடலையே. ஏன் இப்படி மூச்சேரக்க ஓடி வர? அன்னைக்கு பொன்ராச பொய் சொல்லி கிணத்துக்குள்ள குதிக்க வச்சிடல. அவன் ரோசப்பட்டு போய் மூக்கு பிடிக்க 3 லிட்டர் சாராயத்தை அடிச்சிட்டு உன்னை கெடுக்காம விட மாட்டேன்னு வந்துகிட்டு இருக்காமா. நிஜமாவா சொல்றேன்? ஆமா பின்ன என்ன பையன் சொல்றேன். இவன் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓடு. நில்லு ஓடாத. ஓடின வேகத்துல வயலது வரப்புறம் தெரியலையா? ஐயோ ரொம்ப குடிச்சிருக்காரு போல இருக்கே. இப்படி தடுமாறாரு. ஏய் நில்லு ஓடாத. விட்டுறியாவா? இரு இப்ப. விட்டுறியா எனக்கு எடுத்துறாதயா. எடுத்துறாதேவா? என்ன விளையாடுறியா? பாவம் தற்கொலை பண்ணிக்க போறீங்க காப்பாத்த வந்தா இப்ப பழிய மேல போடுறிய. என்ன வளறீங்க? நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? நீ தற்கொலை பண்ணிக்க போறதான வள்ளி என்கிட்ட சொன்னுச்சு. இல்லையே நீங்க சாராயத்தை குடிச்சிட்டு எனக்கு எடுக்க போறதா சக்கரை சொன்னான். அதான் நான் பயந்து ஓடி வந்தேன். ஓஹோ அப்படியா? ஏன் அப்படி சொன்னாங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் சொன்னோம். நேரம் லவ் ஸ்டார்ட் ஆயிடுமே. பொண்ணு சொன்னேன்ல? ஏன் ஐயோ சுளுக்கு பிடிச்சிருச்சுங்க இந்த இடத்துல? ஏன் மடிச்சா? நான் தான் இடுப்புல கை வச்சு அடிப்பேன் தெரியும்ல. சுளுக்கு எந்த இடத்துலன்னு சொல்ல முடியானே. சுளுக்கு எனக்கு இல்ல. உங்க ஆத்தாவுக்கா? யோ சும்மா இருக்க மாட்டேன். பெரியவர் போட்டு பூங்குதைக்கு பொண்டாசனை கூப்பிடு. நீயே கூப்பிட்டுக்க. பொண்டாசனை யாரு? அண்ணே பெரியவர் பொண்ணு பூங்குதைக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வந்து சுளுக்கு எடுக்கணுமா? பெரியவர் உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த கதையில இங்க விடாத. அதுக்கு வேற ஆளை பாரு. டேய் வாடா வேலைக்கு போலாம். கொஞ்சம் பொறுத்து போகலாம். அண்ணே நான் பொய் சொல்லனே. சத்தியமா சொல்றேன். நீங்க வந்து சுளுக்கு எடுக்கல இந்த ஜென்மத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. நான் கிணத்துல பட்ட பாட போதும். நான் வர மாட்டேன் போ. ஐயோ அண்ணே பொன்ராசு அந்த பொண்ணு சத்தியம் பண்ணதில்ல நெசமா தான் இருக்கும். போயிட்டு வந்துறியா? அம்மா இத பத்தி உனக்கு தெரியாதுமா. அது டூப் கோஸ்டிங். சொன்னா கேளு. ஆபத்துக்கு பாவம் இல்ல. போய் எடுத்துட்டு வந்துரு. போ. வாப்பா. போய் வா, போச்சுட்டு வா. கொஞ்ச நேரம் இரு. சூப்பர் இடுப்பு. அம்மா இப்பதானே சொன்னேன். மறந்துட்டமா. நாணய மனுஷனுக்கு அவசியம் அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான வாப்பா. என்ன வராதவன் கடைக்கு வந்திருக்கிற? அண்டா வச்சுட்டு எவ்வளவு பணம் வேணும்? நான் அடை வைக்க வரல. சரி இந்த அண்டா இங்க இருக்கட்டும். இங்கேயே இருந்தா கடையை மறைக்குமேப்பா. அட எடுத்து வைல. சரி நீங்க போங்க. அப்புறம் வந்து வைக்கிறேன். என் வாத்தியங்களை உடைச்சே இல்ல உன்னை வச்சுக்கிறேன்டா. பாரும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். எப்பா நான் பாட்டுக்கு கணக்கு போட்டிருக்கேன். நீ என்னமோ மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்லங்க. லோட ஏத்த வெளியூர் போறேன். வர 2 நாள் ஆகும். சரி வழியில வழிப்பறி ஜாஸ்தியா இருக்கு. ஆமா மாமா. யாரையும் நம்ப முடியல. இந்த செயினை வச்சு வைங்க. இதை ஏன் எங்கிட்ட குடுக்குற? உங்கள்ட்ட தான் நம்பிக்கையா இருக்கும். ஆமா அன்னைக்கு அண்டா கொடுத்துட்டு போனேன். அது குட்டி குட்டி. அது ஒரு குட்டி கதையப்பா. அதத்தான் மனசுல வச்சுக்கிறேன். வரட்டா வர்றேன். அப்பா இந்தாங்க நீங்க கேட்ட திருநெல்வேலி அல்வா பூ வாங்கிட்டு கொண்டா. யாருக்குன்னு சொல்லுங்க. நீ சின்ன பையன் சொன்னா உனக்கு புரியாது. கொண்டா. நானு? ஆமா யாருன்னு சொல்லுங்க. சொல்றேன். என் பொண்டாட்டி வசியப்படுத்த ஆல்பம் பூ வாங்கிட்டு போறேன். எங்க அப்பா அம்மா சொல்லிப்படாத. இன்னைக்கு நீ என்ன பண்ற? வேற டிரைவர் வச்சு லோட் ஆகிட்டு அங்கேயே இரு. நான் காலை வந்து சேர்ந்துறேன். சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க ஒரு தடவை சொன்னா அப்படி ஞாபகம் வச்சிருப்பேன். நான் வரேன். இருங்க. என்ன இப்படியே போனா அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வராது. ஆமா வாய்க்குள்ள வைங்க. நல்ல யோசனை சொன்னேன். வரேன் மாட்டி. ஆமா
சரி ஞாபகம் வச்சுக்க வர்றேன். சரி போயிட்டு வாங்க. டேய், நீ இங்க உட்கார்ந்திருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பொண்டாட்டிய வசியம் பண்ண பூ அல்வா வாங்கிட்டு போறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, நீ வேற டிரைவரை வச்சு லோடு ஏத்திக்க, நான் காலைல தான் வரும்னு சொன்னீங்க. நான் ஒரு தடவை கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி தெரியுமில்ல? ஏண்டா அவன் லோடு கிடைக்கலன்னு லோலோன்னு அலையறான், நீ கிடைச்ச லோட வேற வண்டிக்கு மாத்திட்டு வேடிக்கையாடா காட்டுறீங்க. அட நீங்க வேறப்பா, அவன் பொய் சொல்றான். யார் போய் சொல்றது? இந்த பாக்கெட்ல பூவும் இந்த பாக்கெட்ல அல்வாவும் இருக்கு. அவர் என்ன நினைப்பாரு? என்ன தப்பா நினைப்பாருல்ல? ஆனா எடுத்து கொடுங்க, எடுங்க, வெக்கப்படாம எடுங்க. எங்க பாருங்க பூவு, பாருங்க, திருநெல்வேலி நெய் அல்வாவா? இங்க பாருங்க அல்வா, எவ்வளவு அல்வா பாருங்க. இத வர்ற ஐயரு நாள் குறிச்சு தர்ற வரைக்கும் இந்த அல்வா பூன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் நீ. டேய், உங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில இருக்காராம், பணம் கேட்டு விட்டுருக்காரு, தரேன், கொடுத்துட்டு வா. அப்பா உடம்புல மதமதப்பா இருக்கு, நான் திண்ணையில படுத்துட்டு காலை முத பஸ்ல போயிடுறேன். முதல் பஸ்ல கிடையாது, இப்ப ஒரு பஸ் இருக்கு, அதுல போய் சொல்லுங்க. சுமாரா என்ன சும்மாறா? இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? பொண்டாட்டி விட பெரியப்பா தான் முக்கியம், வீடு ரோடுல நான் பாத்துக்கிறேன். ஆனா கொடுத்து தொலைங்க. இங்க வாடா. போங்க இந்தா. போங்க. பூங்கோதைகிட்ட ஒரு மேட்டர் பேச வேண்டி இருக்கு. வேணாம், பெரியப்பாவை முதல்ல போய் பாரு, உன் பொண்டாட்டி எங்கேயும் போயிட மாட்டான். போப்பா. முகத்தையாவது பாத்துட்டு போயிடுறேன். டேய், உன்னை பத்தி தெரியும்டா, உனக்கு அவ்வளவு போதாது. போடா அண்ணா, முகத்தை பாக்குறான். போடா. என் பொண்டாடி பாத்திரம் தைக்கிற நேரத்தை பாரு. உன் புருஷன் ஐயோ, நீங்க எப்படிங்க? அந்த பக்கம் விட மாட்டேன்ட்டாங்க, விடுவனா சுவரே குச்சி உன்னை பார்க்க வர்றேன். ஒரே ஒரு அது ஒண்ணும் இல்ல, திருட்டு பூனை குதிச்சிருச்சு. கட்டை எடுத்து உச்ச தலையில நச்சுறாடி. சரி அடிச்சுங்க. அடிச்சிரியா? ஆளை பாரு ஆள. ஒரே ஒரு முத்தம் கொடுக்க வந்தா நீ ரொம்ப பகு பண்ணிக்கிறியா? ஒன்னே ஒரு கண்ணு நேரமா நானே தேய்ச்சுக்கிறேன். மருமக நான் இருக்கும்போது மாமியார் வேலை செய்ய கூடாது. வேண்டாமா, சின்ன பிள்ளை சாப்பிட்டு படுத்துக்க, நான் தேய்க்கிறேமா. நீங்க போங்க. அதான் சொல்றல, சீக்கிரம் போ ஆத்தா. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது. அது திருட வந்தால, அங்க சண்டை போல் இருக்கு, அவன் கத்துறான். மாமா மாமா கூப்பிடுறாரு. அது ஒண்ணு நேரம் கிழமை தெரியாது, நீ சீக்கிரம் வா. நல்ல வேலை செஞ்ச. சீக்கிரமா தேய்ச்சி விட்டு வந்து சேரு. சாப்பிடணும்ல, என் புள்ள எங்க கஷ்டப்படுறானோ. என்னடி நீ ஒன்னே ஒண்ணு கொடுக்க போறியா? முடியாது. அப்பாடி, இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாளாச்சு. பூ மட்டும் இல்ல, அல்வா வேற வாங்கி வச்சிருக்கிற. அல்வா. அல்வாவா? இத பாரு. என்ன அது வெறும் இலையா இருக்கு, விளையாட்டு காட்டுறியா? எங்க போச்சு? ஏய், இதுல அல்வா இருந்தது, எங்க காணோம்? நான் அப்பவே சாப்பிட்டேன்ல, இப்ப கேக்குறீங்க? எனக்கு அல்வா ரொம்ப அப்படின்னு தெரியாதாக்கும். சீ, காரியத்துக்கு அவங்க தான் புரிஞ்சுக்கல, நீமா புரிஞ்சுக்கல. நான் உங்களை புரிஞ்சுக்காம இருப்பேனா? புரியுதுல, ஒண்ணே ஒண்ணு கொடுத்துமா ப்ளீஸ். ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் தெரியுது. வரும்போது ஒரு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன்ல. இங்க இங்க வாசல்ல புடிங்கிட்டாங்க. சரி சரி, கோச்சுக்காத, நாளைக்கு சேர்த்து வாங்கி தரேன். இப்போ ஒண்ணே ஒண்ணு கூட ஓடி போயிடுறேன். அது முடியாது. ஏன்? ஐயர் தான் நாள் குறிச்சிருக்காருல. கிருஷ்ண ஐயர் கிராஸ் பண்ணி காரியத்தை கெடுத்துட்டியே. ஐயர் இதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டார், கூத்து கூத்து. இப்ப நீங்களா போறீங்களா, இல்ல அத்தை மாமா என்ன கூப்பிட்டு? வேணாம் 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 விடு. சரி, நீ பாத்திரத்தை கழுவி விட்டு சீக்கிரம் போய் படுத்துக்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாத்தீங்களா, மறுபடியும் கொல்ல பக்கம் போறீங்களே. இந்த பக்கம் போய் கை கால் உடைச்சுக்காம அந்த பக்கம் போங்க. அங்க எல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் போனா ஊர்க்காரங்க இருப்பாங்க, தைரியமா இப்படி போங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பட் ஒன் திங், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, என்ன? காமாட்சி, இவன் என்ன வேன்ல போறான்னா சாவி எங்க விட்டு போயிருக்கான்? அத வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். என்ன இப்படி போனா இப்படி வர்றான்? அதானே, இந்த 2 பேர்ல யாருங்க பொன்ராசே? டேய், எனக்கு ஒரு பொண்டாட்டி தான்டா. ஆமா, உனக்கு 2 பொண்டாட்டி இருந்தாலும் சும்மா வாய முடிட்டு. வணக்கங்க. அன்னைக்கு செயின் கொடுத்து போனல, அந்த செயினும் குட்டியும் கொடுங்க. ஐயோ, என்ன ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? ஏன் 2 குட்டி போட்டுச்சா? இல்ல, நீங்க செயின் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அன்னைக்கு நைட்டே அந்த செயின் செத்து போயிடுச்சு. என்னது, செயின் செத்து போச்சா? செயின் எப்படி சாகும்? நான் நம்ப மாட்டேன். டேய், அன்னைக்கு அண்டாவும் குட்டியை கொடுத்தனல்ல, ஆமா, வாங்கிட்டு போனேல்ல, அண்டா குட்டி போடுமா? போடாது.
அப்புறம் ஏன் வாங்கிட்டு போனேன் போனோம். அப்ப அதையும் நம்புற மாதிரி இதையும் நம்பு. செயின் எப்படா சாகும்? டேய் பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாங்க முடியாம செத்து போச்சு. இதை நான் நம்ப மாட்டேன். இது ஏமாத்திட்டேன். போலீஸ் போவேன். போலீஸுக்கு போ, மிலிட்டரிக்கு போ, ஆனா எங்கிட்ட மட்டும் வராத. போடா. டேய் 10 பவுண்ட் குடுறா. டேய் குடுறா. 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 டேய், கையேறா. என்ன தகராறு? ஐயா இவர்ட்ட செயின் கொடுத்தேன். திருப்பி கேட்டா செத்து போச்சுன்னு சொல்றான். செயின் செத்து போச்சா? இத நல்லா கேளுங்க. இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான். அது குட்டி ஓட்டது நான் ஒரு அண்டா கொடுத்தேன். அதை இவன் வாங்கிட்டு போனானா இல்லையான்னு கேளுங்க. வாங்கிட்டு போனே இல்லையா? வாங்கினேன். அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? யோ அவர் சொல்றது நியாயம் தானே. அண்டா குட்டி போட்டுச்சுன்னு அது மாத்திரம் வாங்கிட்டு போனல. இப்ப செயின் செத்து போச்சுன்னா அதை நம்ப வேண்டியதானே. சரி செயின் செத்து போனதாவே வச்சுக்குறோம். அந்த செத்த செயினை கொடுங்க. அத நான் புதைச்சிட்டேன். புதைச்ச இடத்த காமிங்க. நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அதை எரிச்சுட்டேன். இந்தா அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு. கரைக்கிறேன். உன்னை கரைக்கிறேன்டா. போடா. பிரதர் மாளிகையுமா எங்க போயிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரதர். நீங்க மாலிங்கையுமா எங்க போறீங்க? நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல 2 கல்யாணம். ஆமாங்க. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது. கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்களும் கோச்சுக்காதீங்க. நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்படியா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு உங்களை பாக்குறேன். சரிங்க. நானும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு பாக்குறேன். லக்கா பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். பிரதர் நீங்க எங்க? பிரதர் நீங்க எங்க? நீங்க கல்யாணம் பண்ண போல? நீங்க கல்யாணம் பண்ண போல? நான் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். நானும் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். யாரு வள்ளியவா? டேய் டேய், வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். வள்ளி விஷயத்துல குறுக்கிட்டா கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். இல்லடா நான் சொல்ல திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் நினைச்ச பொண்ணை மட்டும் நீ நினைக்கலாமா? டேய் வள்ளி எனக்கு தான். இல்ல வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். நான் சட்டையை பிடிப்பேன். நான் சட்டை பிடிப்பேன். வள்ளி எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். ஏன்டா தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நாய்க்கு வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க? நான் இவட கேவலம்ங்க. உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புறா? நான் அவளை விரும்புறேன். அப்படியா? இல்லீங்க, உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புது, நான் அவளை விரும்புறேன். என்னம்மா இதெல்லாம்? இல்ல மாமா, இவங்க 2 பேருமே என்ன விரும்புறாங்க. நீங்க யார சொல்றீங்களோ அவரை தான் கட்டிக்குவேன்னு. அதான் 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ உங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு கேட்டா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற உண்மை வெளிய வராது. நான் தனியா கூட்டிட்டு போய் கேக்குறேன். கரெக்ட்டுங்க. கரெக்ட். டேய் 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 டேய். ஏண்டா 2 பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்னும் வரல? ஏண்டா 2 பேரும் உள்ள போனாங்களே, ஏன் என்ன வரல? டேய் டேய். இந்த 2 பேர்ல யார கட்டிக்கிறதுன்னு மாமன் கிட்ட கேட்டேன். என்னையே கட்டிக்கேனாரு. அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன். வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரிச்சு கொடுக்கலாம். ஆனா வாழ போற பொண்ணை பிரிச்சு கொடுக்க முடியுமா? அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? புரியலையா? போயிட்டு வாங்கடா. சர்ரா போடா. வாமா. நான்சென்ஸ் நான்சென்ஸ். என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. குயில் பாட்டு வந்ததென்ன